ஓகே, இன்னைக்கு நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் டைப்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபாரஸ்ட் டைப்ஸ் ஆல்ரெடி இதனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த கண்டென்ட்ல ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அகெயின் ஸோ ட்ராபிக்கல், ஃபாரஸ்ட் டைப் அதாவது காடுகளின் வகைகள், வனக்காடுகளின் வகைகள் த ஹெட்டிங்கு. ஸோ இதனுடைய டைப்ஸ் தான். ஸோ ட்ராபிக்கல், எவர்கிரீன் ஃபாரஸ்ட், ஓகேவா? தமிழ்ல இது வந்துட்டு வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அது டிராபிக்கல் அப்படின்னாலே என்னது, அந்த நம்மளுடைய பூமியில கடகரேகையில இருந்து மகர ரேகைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளை டிராபிக்கல் சொல்றாங்க. இல்லைன்னா அயன மண்டல பசுமை மாறா காடுகள். அயன மண்டல பசுமை மாறா காடுகள். ஓகே, டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட். இது வந்துட்டு பருவ காற்று காடுகள். பருவ காற்று காடுகள். சரிங்களா? பருவ காற்று காடுகள். மூன்றாவது shrub and thorn forest. சரிங்களா? இது வந்துட்டு குறுங்காடு மற்றும் முட்புதர் காடுகள். குறுங்காடு மற்றும் முட்புதர் காடுகள். குறுங்காடு மற்றும் முட்புதர் காடுகள். நான்காவது டெசர்ட் வெஜிடேஷன். பாலைவன தாவரம். பாலைவன தாவரம், பாலைவன காடு அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்ல இப்ப பார்த்த 5 இன்னொரு டைப் இருக்கு. கடைசி வந்து மவுண்டைன் ஃபாரஸ்ட். இப்ப பார்க்கக்கூடிய இந்த ஃபாரஸ்டுடைய டைப்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான பெயர்கள்ல வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணப்பட்டிருக்கும்பா. சரிங்களா? அதனால குழப்பிக்க வேண்டாம். ஸோ மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரூவ் காடுகள், மேங்க்ரோவ் காடுகள். இதுக்கு சதுப்பு நில காடுகள்னு இன்னொரு பேர் இருக்கு. ஆறாவது வந்துட்டு மவுண்டைன் ஃபாரஸ்ட். மவுண்டைன் ஃபாரஸ்ட், மலைக்காடுகள். மலைக்காடு. சரிங்களா? மலைக்காடு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப இதுல நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜரான ஃபாரஸ்ட் வந்துட்டு இதெல்லாமே நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபாரஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ மொத்தத்துல இந்த டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் எல்லாம் பாக்குறப்போ என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, எதன் அடிப்படையில வந்துட்டு இதை வந்து பிரிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மலை, அதற்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய மரங்கள் மற்ற செடிகளின் அதனுடைய போக்கு எப்படி இருக்கு, நேச்சுரலா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, பிரிச்சிருந்திருப்பாங்க. ஸோ மண் வளமும் அதே சமயத்துல
மழை வளமும் நல்லா இருக்கும் பட்சத்தில் அந்த காடுகள் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செழிப்பு மிகுந்ததாக காணப்படும். ஸோ அப்ப அதன் அடிப்படையில தான் வந்துட்டு வகைப்படுத்தப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு இங்க ஒரு கிரைட்டீரியா, ஒரு ஃபேக்டர், காரணி அப்படின்னு நம்ம பாத்துக்கிட்டோம்னா அது வந்துட்டு மழை, ரெயின்ஃபால். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். ஸோ அது வந்து என்னதுப்பா, வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். ஓகே. ஸோ இந்த வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள்ல மழை பொழிவு, ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ரெயின்ஃபால் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ஈரப்பதம், ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெயின்ஃபால் நல்லா வரணும் அப்படின்னா அங்க ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கணும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, ஈரப்பதம், காற்றுல ஈரப்பதம் இருக்கும் பொழுதில் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சீதோசன நிலை வந்து அந்த கிளைமேட் அப்படிங்கிறது வந்துட்டு, அந்த காலநிலை அப்படிங்கிறது வந்துட்டு அதிக மழைப்பொழிவை வந்துட்டு கொடுக்கும் நமக்கு. சரிங்களா? எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரியாப்பா? இங்க ஒரு நிலப்பகுதி இருக்கு, வெயிலோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த நிலப்பகுதியில் நிறைய நீர்கள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு. அது ஒரு பாண்டு, சி, இல்லைன்னா வாட்டர் பாடியான ரிவர் வாட்டர் பாடியா இருக்கட்டும், எந்த வாட்டர் பாடியா இருந்தாலும் சரி, ரிவர் எதுவா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இங்க வந்துட்டு அதிகமான வாட்டர் பாடி இருக்கிறப்போ இது மேலலாம் அந்த சன்லைட் படுறப்ப அது என்ன ஆகும், எவாபரேட் ஆகும். அதனாலதான் பாத்துக்கிட்டீங்கன்னா கடலோர பகுதிகளில் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதிகமான ஹியூமிடிட்டி இருக்கும். ஹியூமிடிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்கும், அதாவது ஈரப்பதம் வந்துட்டு அதிகமா காணப்படும். இப்ப சென்னை போன்ற பகுதிகள், தூத்துக்குடி போன்ற பகுதிகள், ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள், கன்னியாகுமரி போன்ற பகுதிகள் எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டின் கடலோர பகுதியில நான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் கண்டிப்பா, எங்க ஒரு இடத்துக்காவது நம்ம கடலோர பகுதிகளுக்கு நம்ம போயிட்டு வந்திருப்போம். ஸோ இப்போ அங்கெல்லாம் வந்து பாக்குறப்போ எப்படி இருக்கும்பா, ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும்ல. ஸ்டிக்கின்னு என்ன, ஸ்டிக்கின்னு என்ன, அதாவது ஒரு மாதிரி பிசு 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 பிசுன்னு ஒட்டுற மாதிரியே இருக்கும் இல்லையா? இதே இங்க கோயம்புத்தூர்ல வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை அவ்வளவு சீக்கிரம் ஏற்படாது. இருக்கு, ஆனா அங்க கம்பேர் பண்றப்ப இங்க வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் கம்மி தான். இப்போ காரணம் என்னன்னா அங்க அதிகமான எவாபரேஷன் இருக்கு. அந்த எவாபரேஷன் ஆகக்கூடிய அந்த வாட்டர் வேப்பர் அங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் அதெல்லாம் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும். மோரோவர் இதுதான் என்னவா மாறுது, ஜாஸ்தியா கிளவுட்ஸா மாறுது. அந்த கிளவுட்ஸா மாறுறது தான் அதிகமா டென்சிட்டி ஆக ஆக, அந்த கிளவுட்ஸுக்கு அதிக டென்சிட்டி, அதாவது அடர்த்தி ஆக ஆக அது வந்து என்ன பண்ணுது, ரெயின்ஃபாலா ஷெட் பண்ணுது. பிரெசிபிடேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அது வந்துட்டு ரெயின்ஃபாலா வந்துட்டு ஷெட் பண்ணுது. புரியுதா? ஸோ இப்போ இப்படிதான் வந்துட்டு மழை வருது. ஸோ அப்போ சின்ஸ் வந்துட்டு நம்மளுடைய பகுதி இந்தியா பகுதி, அதுவும் இந்தியாவுடைய தோராயமா மோஸ்ட் ஆஃப் த லேண்ட் ஃபார்ம் வந்துட்டு எதுக்குள்ளதான் இருக்கு, வெப்பமண்டல பகுதியில தான் இருக்கு, அதாவது டிராபிக்கல் ரீஜன்ல தான் இருக்கு. ஸோ அப்ப டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறப்ப கண்டிப்பா மழைப்பொழிவு வந்துட்டு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. சரிங்களா? அதுவும் நம்ம தமிழ்நாடு, கேரளா போன்ற கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மழைப்பொழிவு வந்துட்டு எப்படி இருக்குப்பா, அதிகமா காணப்படும். ஸோ அப்போ இங்க ரெயின்ஃபால் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கு. நான் இன்னும் ஏரியா சொல்லல, உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்ல வந்துட்டு இருக்கேன். ஓகே, புரியுதா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஐ கிவ் டைம். ஓகே, ஸோ ரெயின்ஃபால் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க, 200 சென்டிமீட்டருக்கு அதிகமா இருக்கும். ஹியூமிடிட்டியும் எவ்வளவு இருக்கும் அப்படின்றாங்கன்னா கண்டிப்பா 70% அதிகமா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஹியூமிடிட்டியும் எப்படிதான் இருக்குங்கிறாங்க, 70% அதிகமா தான் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுல இங்க இருக்கக்கூடிய செடிகள் மற்றும் மரங்கள், அதனுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன பண்ணாது, இலைகளை வந்துட்டு ஷெட் பண்ணாது, அது உதிர்க்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் தண்ணி கிடைச்சுக்கிட்டே இருக்கு, அந்த அந்த வேர்களுக்கு அதிகமா தண்ணி கிடைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, மழைப்பொழிவு இருக்கு, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும், நிலப்பகுதியிலும் மண் பகுதியிலும் நிறைய ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன கொடுக்கும், அந்த இலைகளுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஈரத்தன்மையை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கான அந்த பாசிபிலிட்டி அங்க இருந்துகிட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்துட்டு நெவர் ஷெட், உதிர்த்தாது.
சரிங்களா? அப்ப அதனாலதான் இது வந்து எவர்கிரீனா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பசுமை மாறா காடுகளாக இருக்குன்னு சொல்றாங்க. சோ இப்ப இங்க என்னென்ன முக்கியமான ட்ரீஸ் வளரும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோஸ்வுட், எபோனி, ரோஸ்வுட், எபோனி, மகோகனி, ரப்பர், சிங்கோனா, கேக்குதுல்லப்பா? பேம்பு, பேம்புனா என்ன? பேம்பு பாத்திருக்கீங்களா? மூங்கில், மூங்கில் செடிகள் பெரிய மரம் மாதிரி வளரும் இல்லையா? லியானா நிறைய இருக்கு இங்க இருக்கக்கூடிய மரங்கள். சோ இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகள். எந்த பகுதி, சரிங்களா? இப்ப இது வந்து என்னன்னா இது வந்து ட்ரீஸ், இந்த மேஜர் ட்ரீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மரங்கள் என்னன்னா ஏரியாஸ், என்னென்ன பகுதிகள் 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 அப்படின்னு நம்ம பாக்குறப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய வெஸ்டர்ன் சைடு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதி. அப்போ ஆப்வியஸ்லி கேரளா பகுதி, கேரளால இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை. அந்தமான நிக்கோபார் பகுதிகள், அந்தமான நிக்கோபார் பகுதிகள். ஹிமாலயாஸ் உடைய சரிவுகள்ல, ஸ்லோப்ஸ்ல, ஹிமாலயாஸ் உடைய சரிவுகள்ல, ஸ்லோப்ஸ்ல. அண்ட் ஒரிசா மற்றும் அஸ்ஸாம் பகுதிகளில், அஸ்ஸாம்ல என்ன இருக்கு? ஹிமாலயாஸ் இருக்கு. ஒரிசால என்ன இருக்கு? ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பாக்குறப்போ மகாராஷ்டிராவுடைய வெஸ்டர்ன் காட்ஸ், கர்நாடகா, கேரளா, அப்புறம் அந்தமான நிக்கோபார் தீவுகள், அஸ்ஸாம் பகுதிகள், வெஸ்ட் பெங்கால் பகுதிகள், நாகாலாந்து பகுதிகள், திரிபுரா பகுதிகள், மிசோரம் பகுதிகள், மணிப்பூர், மேகாலயன் பகுதிகள். அடுத்தது டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு என்னப்பா? வெப்பமண்டல வெப்பமண்டல பருவக்காற்று காடுகள், வெப்பமண்டல பருவக்காற்று காடுகள். வெப்பமண்டல பருவக்காற்று காடுகளை இதுவும் வெட் அப்படின்னு பிரிக்கலாம், சரிங்களா? ட்ரை அப்படின்னு பிரிக்கலாம். அதாவது ஈரப்பதம் இருக்கக்கூடிய காடுகள், பருவக்காற்று ஈரப்பதம் இருக்கக்கூடிய காடுகள் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். அதே மாதிரி வறண்ட காடுகள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம். அந்த வறண்ட காடுகளை வந்துட்டு ஃபர்தரா என்ன பிரிப்பாங்க அப்படின்னா, அதாவது இன்னொரு பேர்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெட் ஃபாரஸ்ட் சொல்ல மாட்டாங்கப்பா, ட்ரை ஃபாரஸ்ட் தான். டிராபிக்கல் ட்ரை, மான்சூன் ட்ரை ஃபாரஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு விதம் சொன்னேன் இல்லையா, வெட்டு, இன்னொன்னு வந்துட்டு ட்ரை சொன்னேன் இல்லையா. அந்த வெட்டு அப்படிங்கிறது வந்து எவர்கிரீன், பசுமை மாறா காடுகள். ட்ரை அப்படிங்கிறது வந்துட்டு டெசிடுவஸ். சரி, இது எப்படி அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மழை வந்தா தான் வந்துட்டு இங்க எப்படி இருக்கும்? நல்ல எவர்கிரீனா இருக்கும். ரெயின்ஃபால் இருந்தா மட்டும்தான் எவர்கிரீனா இருக்கும். அப்ப மத்த டைம் என்ன பண்ணும்? தன் கிட்ட இருக்கக்கூடிய தண்ணியை நிறைய வந்து இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணும்? லீவ்ஸை வந்துட்டு ஷெட் பண்ணும், அதாவது இலைகளை வந்துட்டு உதிர்த்தும்.
இங்க வெட்டு அப்படிங்கிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுக்கு ரெயின்ஃபால் தான் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்ப ரெயின்ஃபால் அப்படிங்கிறது கிடைச்சுக்கிட்டே இருக்கு, அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா இது வந்து லீவ்ஸை வந்து ஷெட் பண்ணாது. சோ இலைகளை வந்து உதிர்த்தாது. இலைகளை உதிர்த்தாதனாலேயே இது வந்து எப்படி இருக்கும்பா, எவர்கிரீனா இருக்கும். இங்க வந்து எவர்கிரீனா இருக்காது. முன்னாடி எப்படி சொன்னேன்னு மறந்துட்டேன். சோ இது வந்து எவர்கிரீனா இருக்காது. ட்ரை வந்துட்டு எவர்கிரீனா இருக்காது. சரிங்களா? இது வறண்ட, இது வந்துட்டு ஈரப்பதம். ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காடுகள். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெயின்ஃபால் கண்டென்ட் எப்படி இருக்கும்? டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்ல ரெயின்ஃபால் கண்டென்ட் வந்துட்டு 100 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரைக்குமே காணப்படும். ஹியூமிடிட்டி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஈரப்பதம் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க கிட்டத்தட்ட 60ல இருந்து 70% இருக்கும். 60ல இருந்து 70% ஹியூமிடிட்டி இருக்கும். சரிங்களா? ஹியூமிடிட்டின்னு என்ன? ஈரப்பதம். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். ஓகேவா? எஸ். அப்போ நல்ல வெயில் அடிக்கும் அந்த டைம்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இலைகளை உதிர்த்துடும். வெயில் அதிகமாகிறதுனாலயே என்ன வரும்? மழைப்பொழிவு வரும். அந்த மழைப்பொழிவு வந்ததற்கு அப்புறமாக இது வந்து எப்படி இருக்கும்? நல்ல இலைகள் எல்லாம் துளிர் வந்து நிறைய செழிப்புடன் காணப்படுற மாதிரி இருக்கும் இந்த டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட். அதனாலதான் இதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னா டெசிடுவஸ் ஃபாரஸ்ட், இலையுதிர் காடுகள். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓகே, என்னென்ன ட்ரீஸ் வருது, என்னென்ன மரங்கள் இருக்குன்னா டீக், சால், சிசாம், சாண்டல்வுட், வாட்டல் அண்ட் நீம். வாட்டல் அண்ட் நீம். எந்த பகுதிகள்ல இந்த டிராபிக்கல் டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஈஸ்ட் பகுதி. சோ வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னா அதனுடைய மேற்கு பகுதியில, சரிங்களா, அதனுடைய மேற்கு பகுதியில சின்ஸ் அதனுடைய டிராவல் ஏரியா, அந்த காற்று சவுத் வெஸ்ட் மான்சூனுடைய டிராவல் ஏரியா கடல்ல இருக்கிறதுனால மலை மேல எழும்புறதுனால இப்படி மலை மேல இப்படி மேல எழும்பும். சரிங்களா? அப்படி மேல போகிறதுனால அது எல்லாமே என்னவா மாற்றப்படுகின்றது? மேகங்களாக மாற்றப்படுகின்றது. மேகங்களாக மாற்றப்படுறதுனால அதிகமான மழைப்பொழிவு வந்துட்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் எந்த பகுதியில கிடைக்கும்? மேற்கு பகுதிகள்ல அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். சோ அதனால அங்க இருக்கக்கூடிய காடுகளும் ஆட்டோமேட்டிக்கா என்ன மாதிரி இருக்கும்பா? பசுமை மாறா காடுகளாக இருக்கும். வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளாக இருக்கும். சோ இப்ப இங்க முக்காவாசி மழைப்பொழிவு இந்த சைடே கொடுத்துருச்சு. சோ அந்த காற்று திருப்பியும் வந்துட்டு ஈஸ்டர்ன் சைட் போகிறப்போ எய்தர் வந்து ட்ரிஸ்லிங்கா இருக்கலாம், அதாவது சாரல் மலைகள் இருக்கலாம். சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவி ரெயின்ஃபாலும் இருக்கும். ஆனா இது ரொம்ப ரேர். ஹெவி ரெயின்ஃபால் எப்பவுமே அக்கர் ஆகுமா? எப்பவுமே வந்துட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிச்சா வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஈஸ்டர்ன் சைட்ல அதிகமான மழைப்பொழிவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரேர். கிடைக்கும், ஆனா ரொம்ப ரேரர் ஆஃப் த ரேரர் கேசஸ்ல தான் வந்துட்டு கிடைக்கும். ஆனா மோஸ்ட்லி ட்ரிஸ்லிங் இருக்கும். அதே சமயத்துல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சில இடத்துல வந்து வெறும் காத்து மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஆனா சில்லுன்னு காத்து போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனா இருக்கும். ஸோ அப்போ வெஸ்டர்ன் காட்ஸுடைய கிழக்கு பகுதிகளில் வந்துட்டு வறண்ட பகுதிகளாக தான் மேக்சிமம் காணப்படுகின்றது. சரிங்களா? வறண்ட பகுதியா தான் இருக்கும். அப்போ இந்த நம்ம பார்க்கக்கூடிய டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த காடுகள் எந்த சைட்ல இருக்கலாம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸுடைய ஈஸ்டர்ன் சைட்ல, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளில் காணப்படுகின்றது. அப்ப அந்த கிழக்கு பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம தமிழ்நாடு வந்துரும். சரிங்களா? நம்ம தமிழ்நாடு வந்துரும். அப்ப தமிழ்நாடு வந்துட்டு மான்சூன் நம்பி தான் இருக்கு. சரிங்களா? தமிழ்நாடு வந்துட்டு மான்சூன் நம்பி தான் இருக்கு. ஈவன் கேரளா டூ. அடுத்தது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுடைய சில பகுதிகள். வடகிழக்கு மாநிலங்கள் அதன் சில பகுதிகள், ஜார்க்கண்ட் பகுதிகள்,
வெஸ்ட் ஒரிசா பகுதிகள், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா. இங்க வந்து நான் உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். இது டோட்டலா நீங்க வந்துட்டு டுவர்ட்ஸ் குஜராத் வரைக்குமே ஸ்ட்ரெச் போகுது இல்லையா, அப்ப அது வரைக்குமே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இப்ப குஜராத் வரைக்குமே ஸ்ட்ரெச் போகிற இடத்துல எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஜஸ்ட் மொமெண்ட். ஸோ இப்போ இது நம்ம இந்தியான்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ குஜராத்ல வந்து கொஞ்சம் பகுதிகள்ல, அதாவது அதனுடைய டிப் பகுதி, இந்த பக்கம் இப்படி போகுது இல்லையா குஜராத், இங்க டிப் பகுதி வரைக்குமே வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா போன்ற பகுதிகளில், இப்போ கர்நாடகாவோட ஈஸ்டர்ன் சைட்ல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும், டெஸ்டஸ் ஃபாரஸ்ட் காணப்படும். மகாராஷ்டிராவோட ஈஸ்டர்ன் பகுதிகளில் டெஸ்டஸ் ஃபாரஸ்ட் காணப்படும். கோவா வராது, சரிங்களா? கோவா டோட்டலா இந்த சைடு தான் இருக்கு. அண்ட் குஜராத்தும் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வெஸ்டர்ன் காட்ஸ் அங்க வந்துட்டு கிடையாது. ஆனா மேக்ஸிமம் கேரளா ஜாஸ்தியான மழைப்பொழிவு கிடைக்கும், தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் பகுதிகள், சரிங்களா? ஸோ அதனால நான் நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்தியா ஃபுல்லாவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருக்கேன். அதனால மகாராஷ்டிரா வரும், கர்நாடகா வரும், அப்புறம் தெலுங்கானாலையும் மழைப்பொழிவு கம்மியா இருக்கும்பா, தெலுங்கானாலே கம்மியா இருக்கும், ஆந்திர பிரதேஷ். நோட் பண்ணியாச்சா? இதுல இன்னும் வரக்கூடிய டைப்ஸ் நான் சொல்லிடுறேன் அப்படியே. போன கிளாஸ் அட்டன் பண்ணீங்களா? டைப்ஸ்ல வேற ஏதாவது விட்டு போயிருக்கா பார்த்து சொல்லுங்க. ஓகே ஓகே, பாத்திரலாம்ப்பா. அடுத்தது இதுல பாத்துக்கோங்க, அதாவது இதுக்குள்ளேயே வந்து சப்ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கோங்க, ட்ரை ஃபாரஸ்ட். இதனுடைய ரெயின்ஃபால் கண்டென்ட் மட்டும் நான் சொல்றேன்ப்பா. மழைப்பொழிவு 50 to 100 சென்டிமீட்டர் அளவு காணப்படும். 50 to 100 சென்டிமீட்டர் வரையும் காணப்படும். 100 சென்டிமீட்டர் வரையும் காணப்படும். ஸோ என்னென்ன மரங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, இங்க என்னென்ன மரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ட்ரீஸ் ஸோ ட்ரீஸ் அப்படின்னு பார்க்க போறப்போ மஹுவா இலுப்பைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இலுப்பை. பேனியன் ட்ரீ என்ன ட்ரீப்பா? வாட் இஸ் பேனியன் ட்ரீ? எஸ், பேனியன் என்னதுமா? ஆலமரம், வெரி குட். அடுத்தது அமல்தாஸ் ஆவாரம் பூச்செடி மரம், ஆவாரம் பூ மரம். அப்புறம் பாலாங்கிறது பாலாதான். ஹல்து மஞ்ச கடம்பு. அப்புறம் பாபூல் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. கருவேலஞ்செடி பார்த்திருக்கீங்க இல்லையா? கருவேல மரம்னு சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவேல மரம். எஸ் எஸ், ஒண்ணும் இல்ல, முள்செடி. சில தோட்டங்களுக்கெல்லாம் கருவேலம் செடி தான் வந்துட்டு வேலியா போட்டு வைப்பாங்க. சில தோட்டங்கள்ல, பல தோட்டங்கள்லயும் போட்டிருக்காங்க அந்த காலத்துல இருந்தே கருவேலம் செடி. அப்புறம் பேம்பு
பேம்புக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்பா, அந்த இடத்துல நல்லா வளரும். ஓகே டன். ஏரியா பகுதிகள் ஈஸ்ட் ராஜஸ்தான், கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, 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 பஞ்சாப், பஞ்சாப், மேற்கு உத்தரப்பிரதேசம், மேற்கு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம், கிழக்கு மகாராஷ்டிரன் பகுதிகள், கிழக்கு மகாராஷ்டிரன் பகுதிகள், முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தெலுங்கானா பகுதிகள், தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகள்ல, தமிழ்நாட்டின் கிழக்கு பகுதிகள்ல. ஓகே, அடுத்தது 4th டைப் தானே? ஓகேடா. டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன், இதுதான் நான் சொல்லியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல டைப்ஸ்ல. டெசர்ட் அண்ட் செமி டெசர்ட் வெஜிடேஷன் சொல்லியிருக்கேனாப்பா? ஓகே, 1 minute. இந்த வெஜ் அப்படிங்கிறது வந்துட்டு வெஜிடேஷன், சரிங்களா? தமிழ்ல இது வந்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாலைவன மற்றும் அரை பாலைவன காடுகள். வெஜிடேஷன் அப்படிங்கிறது காடுகள் தான், நத்திங் பட் என்னது, காடுகள் தான். இத சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே நான் பார்த்தோம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டைப்ஸ்ல சொல்லியிருப்பேன். டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட், சரிங்களா? த்ரான் ஃபாரஸ்ட், இது ஓஆர் த்ரான் ஃபாரஸ்ட். தான் என்ன, முட்புதர் காடுகள், வெப்பமண்டல முட்புதர் காடுகள். இங்க ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, மழைப்பொழிவு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 50% குறைவாக, அதாவது 50 சென்டிமீட்டருக்கு குறைவாகத்தான் மழைப்பொழிவு காணப்படுகின்றது. ஹியூமிடிட்டி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப லோ ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் கம்மியா இருக்குப்பா. மழையே இல்ல, அப்புறம் அங்க எப்படி அங்க ஈரப்பதம் இருக்கும், இருக்காது இல்லையா? ஓகே, இங்க என்னென்ன ட்ரீஸ், செடி, மர செடிகள் எல்லாம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இங்கேயும் பாபுல் நல்லா வளருதான். பாபுல்னா என்னது, கருவேலம். அடுத்தது கிக்கார், கிக்கார் கிக்கார் அப்படிங்கிறது சீமை கருவேல மரங்கள். கிக்கார் அப்படிங்கிறது சீமை கருவேல மரங்கள். அப்புறம் வைல்டு பாம் ஈச்ச மரங்கள், வைல்டு பாம் ஈச்ச மரங்கள். பகுதிகள் பகுதிகள் நார்த் வெஸ்ட் இந்தியா. நார்த் வெஸ்ட் இந்தியான்னா என்ன அர்த்தம், யார் யாரெல்லாம் வருவா, இந்தியாவின் வடமேற்கு பகுதிகள், இந்தியாவின் வடமேற்கு பகுதிகள். அப்ப பாத்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் ராஜஸ்தான், சவுத் வெஸ்ட் ஹரியானா, சவுத் வெஸ்ட் பஞ்சாப், நார்த் குஜராத். திருப்பி சொல்லணுமாப்பா? ராஜஸ்தானின் மேற்கு பகுதிகள், ஹரியானாவின் தென்மேற்கு பகுதிகள், குஜராத்தின் வடக்கு பகுதிகள், பஞ்சாபின் தென்மேற்கு பகுதிகள், பஞ்சாபின் தென்மேற்கு பகுதிகள், பஞ்சாபின் தென்மேற்கு பகுதிகள். அப்புறம் இங்க நம்மளுடைய சவுத் இந்தியால பாத்துட்டா, தென்னிந்தியால பாத்துக்கிட்டோம் அப்படின்னா தக்கான பீடபூமியின் சில பகுதிகள், தக்கான பீடபூமியின் சில பகுதிகள், அதாவது டெக்கன் பிளாட்டியுடைய ட்ரை பார்ட்ஸ்,
டெக்கான் பிளாட்டியூ உடைய ட்ரை பார்ட்ஸ், அதெல்லாம் தக்கான பீடபூமி ட்ரை பகுதிகள். அப்ப அது சொல்றப்போ கர்நாடகா பகுதிகள் வரும், கர்நாடகா பகுதிகள் வரும், மகாராஷ்டிர பகுதிகள் வரும், ஆந்திர பிரதேஷ் பகுதிகள் வரும். மகாராஷ்டிர பகுதிகள், ஏபி, ஆந்திர பிரதேஷ் பகுதிகள், அருணாச்சல் பிரதேஷ் எழுதி வச்சுக்காதீங்க, ஆந்திர பிரதேஷ் பகுதிகள். அடுத்தது அடுத்தது மவுண்டெயின் ஆர் மான்டெயின் ஃபாரஸ்ட். நான் ஒரு மவுண்டெயின் மட்டும் எழுதிக்கிறேன். மவுண்டெயின் மலைக்காடுகள், மலைக்காடுகள், சரிங்களா? மலைக்காடுகள். சோ இந்த மலைக்காடுகள் வந்துட்டு இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது. மலைக்காடுகள் வந்துட்டு இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட், இன்னொன்னு வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயா ஃபாரஸ்ட். ஓகேவா? இது எதன் அடிப்படையில பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு வந்துட்டு உயரம். உயரம் என்ன சொல்லுவாங்க? ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. சில வார்த்தைகள்லாம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹைட், உயரம். அதனோட அடிப்படையிலும் ரெயின்ஃபால் அடிப்படையிலும் ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க மலைக்காடுகளை. சரியா? அதுல ஃபர்ஸ்ட் கிழக்கு இமாலய மலைகள். இமயமலை மலைகள், சரிங்களா? இமயமலை காடுகள் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட் இது எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பகுதிகள் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் உடைய ஸ்லோப், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு சிச்சுவேட்டட் ஆயிருக்கு. முக்கியமா ஸ்லோப்ஸ்ல. ஸ்லோப்ஸ்னா என்னது? சரிவுகள்ல. ஸோ இப்போ இங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இங்க இமயமலைகள் இப்படி இருக்கு. அப்ப எங்க இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய ஸ்லோப்ஸ்ல, இந்த மாதிரி ஸ்லோப்ஸ்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஸ்லோப்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கிறது வந்துட்டு என்ன காடுகள் சொல்றாங்க? ஈஸ்டர்ன் ஹிமாலயன் ஃபாரஸ்ட். அதுவும் இல்லாம ஈஸ்ட்னால எந்த இடத்துல தான் இருக்கும்? கிழக்கு பகுதியில தான் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு ரெயின்ஃபால் எப்படிப்பா இருக்கு? ரெயின்ஃபால் வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு. 200 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கு. சரி, செடிகள் எல்லாம், செடிகள் மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பசுமை மர காடுகளா இருக்கு. எவர் கிரீனா இருக்கு. சாரி, எவர் கிரீனா காணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, என்ன ஹைட்ல இருக்கும்? என்னென்ன ஹைட்ல அப்படிங்கிறப்போ இங்க ஹைட்டை கொஞ்சம் வேறுபடுத்தி காமிச்சிருக்காங்க. அதாவது ஆல்டிடியூட் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1200 இருந்து 2400 மீட்டர் வரையில இருக்கக்கூடியதுல என்னென்ன மாதிரி செடிகள் இருக்கு. அதே மாதிரி 2400 அப்படின்ற ஹைட்ல இருந்து 3600 மீட்டர் அப்படிங்கிற ஹைட்டுக்குள்ள என்னென்ன மாதிரி செடிகள் இருக்கு ஆல்டிடியூட். சரியா? என்னென்ன மாதிரி செடிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சால் மரம், ஓக், ஓக், ஓகேவா? சினமன், சினமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சினமன், சினமன் பட்டை, பட்டை. இங்கேயும் என்ன மரம் இருக்கு? ஓக்கு. பாருங்க, இதெல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு பாருங்க. ஓக்கு, பிரிட்ஜ்,
பிரிட்ஜ், சில்வர் ஃபர், ஜுனிப்பர், சில்வர் ஃபர், இதெல்லாமே ஊசி இலை காடுகள் மாதிரி இருக்கும். சில்வர் ஃபர் நான் வேணா உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன். சில்வர் ஃபர், ஜுனிப்பர் போன்ற மரங்களாக இருக்கின்றன. ஸோ ஜுனிப்பர் போன்ற மரங்களாக இருக்கின்றன. 1 minute. ஓகே, இப்ப தெரியுதா ஜுனிப்பர் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியுதா? எல்லாமே அந்த மாதிரி ஊசி ஊசியா இருக்கும். இலைகள் வந்துட்டு குத்தாதுப்பா, அது ஒரு மாதிரி ஊசி ஊசி மாதிரி இருக்கும். எதனாலன்னா எல்லாமே அங்க இருக்கக்கூடிய கிளைமேட் காரணமா தான். புரியுதா? கொஞ்சம் ஹைட் மேல போகிறப்போ இந்த மாதிரி காடுகள் இருக்கின்றன. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல, அதாவது கிழக்கு இமயமலையில பார்க்கக்கூடிய காடுகளுடைய கேரக்டரிஸ்டிக் பண்புகள் இப்படிதான் இருக்கின்றன அங்க. அடுத்தது பாத்துருவோமா? ஓகே, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன்டராக்ட் பண்ணுங்க. இதுல இருக்கக்கூடிய இரண்டாவது இருக்கக்கூடிய காடுகள் வெஸ்டர்ன், அப்ப மேற்கு இமயமலை. சோ இந்தியா இப்படி இருக்கும் பட்சத்தில் சோ இதுல நம்மளுக்கு நல்லாவே தெரியும், காரக்கோரம், லடாக், ஜஸ்கர், கைலாஷ் இதனோட எக்ஸ்டென்ஷன் இங்க இருக்கு. அடுத்தது ஹிமாத்ரி போகுது, ஹிமாச்சல் போகுது, சிவாலிக் போகுது. இப்போ இந்த இடத்த வந்து என்னன்னு சொல்றாங்க, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். கரெக்ட் தான். சோ இப்போ வந்து மேற்கு இமயமலைகள்னு சொல்றாங்க. இந்த பகுதி என்ன சொல்றாங்க, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அதாவது டோட்டலா இது ஃபுல்லாவே தான். ஏன்னா இங்க வந்துட்டு பூர்வாஞ்சல் மலைகளும் வரும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, பட்டை நாகா ஹில்ஸ், காரோ, ஜெயின்சியா, காரோ, காசி போன்ற ஹில்ஸ். கேக்குதாப்பா? சோ அந்த மலைகள் வந்து நம்ம இப்ப பாத்துட்டோம். முன்னாடி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல நம்ம பாத்துட்டோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு இது இந்த இடம். சரியா? உங்களுக்கு புரியல, அதாவது வேற யாராவது அட்டன் பண்ணவங்க அப்படிங்கிறவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, புதுசா யாராவது இதுல நம்ம ஆன்லைன்ல அட்டன் பண்றவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே டன். ஓகே, ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. ரொம்ப அதிக அளவெல்லாம் இருக்கக்கூடியதா இல்ல, ரெயின்ஃபால் கம்மியா தான் இருக்கு. மிதமான மழைப்பொழிவு தான் அங்க காணப்படுகின்றது. அடுத்தபடியா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்துட்டு என்ன மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும், இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல என்ன மாதிரி ஃபாரஸ்ட் இருக்கும்னா ஆல்பைன் காடுகள் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு டிவிஷன் வருது பாருங்க, ஆல்பைன் காடுகள். இதுதான் ஊசி இலை காடுகள். எழுதிக்கோங்க, ஊசி இலை காடுகள். ஊசி இலை காடுகள், ஊசி இலை காடுகள். சோ அப்ப இதனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கும்னா 2400 மீட்டருக்கும் மேல இருக்கக்கூடிய காடுகள்ல ஆல்பைன் ஃபாரஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இங்க இருக்கக்கூடிய மரங்கள் எப்படி இருக்கும், ட்ரீஸ் எப்படி இருக்கும், மரங்கள் என்ன மாதிரியான மரங்கள் அப்படின்னு பாக்குறப்போ மரங்களை வந்து எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படின்னா கோனிஃபெரஸ்ன்னு சொல்றாங்கப்பா. கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட், அது கோனிஃபெரஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கோனிஃபெரஸ் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊசி மரங்கள். கோனி அப்படின்னா லைக் இப்படி கோன் போல
வடிவத்துல இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் இந்த மாதிரி. புரியுதா? கிறிஸ்மஸ் மரம் மாதிரி இந்த மாதிரிதான் மரங்கள் இருக்கும். சோ இப்ப என்னென்ன மரங்கள் இங்க வந்துட்டு காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாவே ஓகே இதுல வந்து ஒரு சில ஆல்டிடியூட் வந்துட்டு சொல்லப்படுது. சரிங்களா? ஆல்டிடியூட் வந்துட்டு சொல்லப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆல்பைனுக்கு கீழே சொல்லக்கூடிய மரங்கள். மரங்கள் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஓக்கு, நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, ஓக்கு, சில்வர் ஃபர், சில்வர் ஃபர், ஐ மீன் எஃப்ஐஆர் ஃபர், பைன், ஜூனிபர் போன்ற மரங்கள். பைன் மற்றும் ஜூனிபர் போன்ற மரங்கள். ஓகேவா? சோ இது வந்துட்டு நாட் ஓன்லி வெஸ்டர்ன் காட்ஸ், இது வந்துட்டு ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் இருக்கின்றன. ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் இருக்கின்றன அப்படிங்கறதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் முடியல, வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இன்னும் முடியல. இது ஒரு 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க. வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் 3 டிவிஷனா பிரிக்கிறாங்க அக்கார்டிங் டு தி ஆல்டிடியூட். இது வந்து ஆல்பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டு இங்கேயும் இருக்குப்பா, எங்கேயும் இருக்கு. ஆல்பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் இருக்கு, அதே சமயத்துல ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஃபினிஷ். நெக்ஸ்ட் சொல்லட்டுமா? ஓகே ஓகே நான் அதை அழிச்சிடுறேன், அழிச்சிட்டு இருந்தா டைம் ஆகும். ஓகே இங்க வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல நான் WHF அப்படின்னு போடுறேன், வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அக்கார்டிங் டு த ஆல்டிடியூட்ல அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கோங்க. உயரத்தின் அடிப்படையில என்னென்ன மாதிரி மரங்கள் இருக்கு அப்படின்றது எழுதிக்கோங்க. இப்போ ஒரு 900 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்லயும் 900 மீட்டர் இருக்கக்கூடிய ஹிமாலயாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப அந்த 900 மீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்டுக்கு, அந்த ஆல்டிடியூடுக்கு, அந்த உயரத்துக்கு என்ன மாதிரி வெஜிடேஷன் இருக்குன்னா செமி டெசர்ட் வெஜிடேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அரை பாலைவனம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கப்பா, அரை பாலைவன தாவரங்கள் இங்கே காணப்படுகின்றன. அரை பாலைவன தாவரங்கள். நீ என்கிட்ட கேட்கலாம், இங்க வந்துட்டு பாலைவனம்னு சொல்றீங்க, எப்படி இங்க பாலைவனம்? இங்க வந்துட்டு கோல்டு டெசர்ட்ப்பா, குளிர் பாலைவனம். இப்ப ராஜஸ்தான்ல இருக்கிறது என்னது? ஹாட் டெசர்ட். சரியா? அது வந்து ஹாட் டெசர்ட். இது வந்து என்னது? கோல்டு டெசர்ட். கோல்டு டெசர்ட்டுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு நம்ம ஊர்லயும் இருக்கு, நம்மளுடைய இந்தியா பகுதிகளிலையும் கோல்டு டெசர்ட் இருக்கு. அதாவது குளிர் பாலைவனம் காணப்படுகின்றது. அதாவது ரொம்ப தூர ஸ்ட்ரெச் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், ஜஸ்ட் அ மொமெண்ட். இந்த மாதிரி தெரியுதா? ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு பனி படர்ந்துதான் காணப்படும். எந்த விதமான வெஜிடேஷனும் இருக்காது. அவ்வளவுக்கா நம்மளால வெஜிடேஷன் தாவரங்களை நம்மளால காண முடியாது. டெசர்ட்னாலே அதுதான் அர்த்தம். நம்மளுக்கு என்ன இருக்காது டெசர்ட்ல? என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது, வேற என்ன கிடைக்காது? சாப்பிடுறதுக்கு உணவு கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளாகத்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வந்து குளிரா இருக்கக்கூடிய பகுதி, அதனால என்ன சொல்றோம்? குளிர் பாலைவனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? அதே சமயத்துல வறண்ட இல்லைன்னா வெப்ப பாலைவனம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஹாட் டெசர்ட்ஸ். அந்த ஹாட் டெசர்ட்ஸ்க்கான இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு நம்ம ஊர்ல இருக்கு தார் பாலைவனம். ஓகேவா? செமி டெசர்ட் இங்க வந்து செமி டெசர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது பாலைவனமே வந்துட்டு முழு பாலைவனமா இல்ல, செமி டெசர்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க, அரை பாலைவனமாக இருக்கின்றன. அதாவது நீங்க பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, கோல்டன் போட்டுக்கோங்க, குளிர் பாலைவனம். அதாவது செமி கோல்ட் டெசர்ட் அப்படின்னு போட்டுக்கணும். நம்ம புக்ல கோல்டன் கொடுக்கல ஆக்சுவலி, நம்மளா புரிஞ்சுக்குவோம்னு நினைச்சிட்டாங்க போல. பட் இட்ஸ் நாட் லைக் தட். கோல்டு டெசர்ட் தான் அங்க இருக்கு. ஓகேவா? அடுத்த கேட்டகரி அடுத்தது 900ல இருந்து 1800 மீட்டர். இங்க எப்படி இருக்கு? 900ல இருந்து 1800 மீட்டர்ல
என்னென்ன மாதிரி மரங்கள் காணப்படுகின்றன அப்படின்னா சிர் ட்ரீ இருக்குன்றாங்க. மோஸ்ட்லி சிர் ட்ரீ அப்படிங்கிறது காணப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. சிர் ட்ரீ, சிர் மரம். அடுத்தது 1800 இருந்து 3000 மீட்டர் அந்த ஒரு ஹைட்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் என்னன்னா சால், சீமல், ஓகேவா, பாருங்க, தாக், அடுத்து வந்து ஜுஜுபியா, ஜுஜுபி மரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஜுஜுபி மரம். ஓகேவா, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ இது வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல இருக்கக்கூடிய மரங்கள். அது 3 கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. எஸ், முடிஞ்சுதா? ஓகேப்பா. அடுத்தது டைடல் ஃபாரஸ்ட். அது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பிக்சர் பார்த்துட்டு வந்துருங்க. யூ see the picture. டைடல் ஃபாரஸ்ட். டைடல்னா என்ன அர்த்தம்? அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லலாம். டைடல் ஃபாரஸ்ட். சும்மா பிக்சர் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. தெரியுதாப்பா? நிறைய தண்ணி நிக்குது. தண்ணிக்கு மேல எஸ்பா. ஸோ தண்ணி நிக்குது. இங்கேயும் பாருங்க தண்ணி நிக்குது. இந்த டைடல் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகள், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த தண்ணியில தான் அந்த மரம் வளரும், அந்த செடி வளரும். தண்ணி எப்பவுமே நின்றுட்டு இருக்கும். இது நல்ல தண்ணியா இல்ல வந்துட்டு சால்ட் வாட்டரா, உப்பு தண்ணியா? என்னதுங்க? நல்ல தண்ணியா? அப்படியா? ஓகே, இதுக்கான விடையை நம்ம பார்ப்போம். ஸோ டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டைடல் ஃபாரஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. டைடல் ஃபாரஸ்ட் ஓத அலைக்காடுகள். ஏன்னா டைடல் ஃபாரஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாரஸ்டும் கூட. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நிறைய வந்துட்டு எனர்ஜி எடுக்கக்கூடிய ஃபாரஸ்டா வந்துட்டு இந்த டைடல் எனர்ஜி, ஐ மீன் டைடல் எனர்ஜி அப்படிங்கறது வந்துட்டு ஓத அலை அப்படிங்கறது வந்துட்டு யூஸ் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ப்ராசஸ்ல நிறைய வந்துட்டு இன்வால்வ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்ப கடல் இருக்கு. நான் இந்தியா மேப் தான் வரைகிறேன். இது வந்து கடல், இது அரபிக் கடல். அதே சமயத்துல இது வந்துட்டு வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால் கடல். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பாக்குறப்போ லைக் இப்போ அலைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த அலைகளை எப்படி வந்து நம்ம எனர்ஜி சப்ளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, டர்பைன்ஸ் நிறைய வந்துட்டு செட்டப் பண்ணி வச்சிருந்துருப்பாங்க கடல்ல. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓத அலை காடுகள் அப்படிங்கிற மாதிரி, ஐ மீன் ஓத அலையினால் உண்டாக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு இதனால எனர்ஜி வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ரைட் now வந்து குஜராத் வந்துட்டு இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உண்டான ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இங்க கேரளா அண்ட் தமிழ்நாடு வந்துட்டு போயிருக்கு. சரிங்களா? புரியுதா? இப்போ நம்ம வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்கு வருவோம். இது வந்து கொஞ்சம் இதுல இருந்து டிவியேட் ஆகி கொஞ்சம் வெளியே போன ஒரு டாபிக், பட் இட் இஸ் ஜெனரல் நாலேஜ். ஸோ அதனால தப்பு கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடியது டைடல் ஃபாரஸ்ட். பகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது எழுதிக்கோங்க. எங்கெங்க இருக்கு, அதாவது என்னென்ன ஏரியால இருக்கு அப்படிங்கறது எழுதிக்கோங்க. முக்கியமா டெல்டா பகுதிகள், எஸ்டுவரிஸ் சொல்லப்படுது. எஸ்டுவரி பொங்கு முகம்னு சொல்லுவாங்கப்பா தமிழ்ல. கிரீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீக் சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகள். கடற்கழிமுகம் அப்படின்னு சொல்லலாம். கிரீக் இந்த இடத்துல இந்த கிரீக்குக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கடற்கழிமுகம். ஓகேவா? கடற்கழிமுகம். சரியா?
இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, கவனிங்க. என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இப்ப வந்து ஒரு ஆறு வருது, சரியா? ஒரு ஆறு வருது. நான் வந்து அரபிக்கடல்ல கலக்கிற ஒரு ஆற பத்தி நான் பேசுறேன், சரிங்களா? எனி எனி ரிவர், அது எந்த ரிவரா வேணா அது இருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நீங்க மெயினா கேரளாவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. கேரளா பகுதிகள்ல ஆறு ஆறு வந்து உற்பத்தி ஆகுது, வெஸ்டர்ன் காட்ஸ்ல உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகிறது வந்துட்டு எங்க போய் கலக்கும்? கண்டிப்பா இந்த கடல். ஸோ அப்ப கடல்ல போய் கலக்கும், ஓகேங்களா? கடல்ல வந்துட்டு கலக்கின்றது. இப்ப இங்க இங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு அதாவது கடல் மட்டம் இப்ப பாருங்க, இந்த இடத்துல வரையறேன் பாருங்க. கடல் மட்டம் இப்படி இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த அதனுடைய லேண்ட் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கீழவாகவே இருக்கு. ஆனா டெல்டா அப்படி இருக்காது. டெல்டா அப்படி இருக்காது. டெல்டா வந்து கொஞ்சம் நிலப்பகுதி வந்து மேல இருக்கும். கடல் மட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே போக 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 எப்படி இருக்கும்னு சொல்லலாம், கீழே போகும். இங்க அதுக்குன்னு ரொம்ப நேராவே இருக்கும்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் வந்துட்டு மண் பகுதி வந்துட்டு கீழே பகுதியில தான் இருக்கு. பட் இங்கேயும் கடல் வந்து மேல இப்படிதான் இருக்கும். இது வந்து கடல்பா. 1 மினிட். இது வந்து கடல், ஓகேவா? இது வந்து நான் கேரளா பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இது நீங்க வந்து சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில டெல்டா கிடையாது, அதனால வேற பிளேஸ் நம்ம எடுத்துக்குவோம். டேக் தஞ்சாவூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, புரியுதுங்களா? வேதாரண்யம், அந்த பகுதிகளெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, சின்ஸ் இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஆற்று தண்ணி, இந்த ஆற்று தண்ணி, இந்த இடம் தான் நான் இங்க வரைகிறேன். இந்த ஆற்று தண்ணி வந்து இங்க கலக்கிறப்போ மண்ணு வந்து சீக்கிரமா வந்து இது கூட கான்டாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. அந்த மண்ணு தான் நான் இப்ப இங்க வரைகிறேன் பாருங்க. இப்படி இருக்குமா, சீக்கிரமா வந்து இது கூட கான்டாக்ட் ஆகிறதுனால அப்படி ஈக்குவல் பொசிஷனா இருக்கிறதுனால சீ வாட்டர் வந்து உள்ளுக்குள்ள இன்ட்ரூஷன் ஆகும். புரியுதா? இது ரிவர், ஓகேவா? இது வந்து ரிவர் தண்ணி வருது. இந்த ரிவர் தண்ணியும் இந்த கடல் தண்ணியும், கடல் தண்ணி எப்படி இருக்கும்? உப்பு, சலைன் இன் நேச்சர். இந்த சலைன் வாட்டரும் இந்த ரிவர் தண்ணி என்ன வாட்டர்ப்பா? நல்ல தண்ணி இல்லையா? ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா? நல்ல தண்ணி. இதுவும் வந்து கலக்குது. இப்ப இந்த கலக்கிற இடம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தண்ணி கிரியேட் ஆகுது. அதாவது ரொம்ப உப்பு கிடையாது, ரொம்ப நல்ல தண்ணியும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா உப்பாதான் இருக்கும், சரிங்களா? சப்பன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடி வந்து இங்க கிரியேட் ஆகுது. புரியுதோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? இந்த பகுதிகளை தான் என்னன்னு சொல்லுவாங்க? எஸ்சுரி, ஓகேவா? க்ரீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்டா கிடையாது, அது வந்து டெல்டா கிடையாது. புரியுதுங்களா? புரிஞ்சுதா? எஸ்சுரி, பொங்கு முகம், கடற்கழிமுகம். புரிஞ்சுச்சா? இது வந்துட்டு அப்போ இது பேக் வாட்டர் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி கூட சொல்லலாம். அதான்ப்பா, நிறைய பேர்ல வந்து வித்தியாசப்படுத்தி சொல்லுவாங்க. பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மல் ஏரியாவே மேங்க்ரோவ்ஸ் இருக்கு, மேங்க்ரோவ் டைட்டல். அதேதான், இப்ப டெல்டா பகுதிகள்லயும் மேங்க்ரோவ் உருவாகும், இதே கணக்கு தான். ஆனா டெல்டா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். டெல்டா வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். ஆனா எஸ்டரியில வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இருங்க. மேங்க்ரோவ் டைட்டல் வந்துச்சுன்னா அப்படின்னா அதுல உப்பு இருக்காது இல்லைங்களா? எல்லா மேங்க்ரோவ் டைட்டலும் உப்பு தண்ணி இல்லை இல்லைங்களா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? உப்பு இருக்கும் இல்லையா? கடல் தண்ணி கண்டிப்பா கலந்துருக்கு இல்லையா? கடல் கடல் பக்கத்துல இருக்கிற மேங்க்ரோவ் டைட்டல் வந்துட்டு உப்பு இருக்கும். கடல் நீங்க சொல்றது அந்த மேங்க்ரோவ் வந்துட்டு வெட்லாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுது? ராம்சர் வெட்லாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அதெல்லாம் உள்ள இன்டீரியருக்குள்ள இருக்கும். அது ரிவர்னாலே உருவாகி இருக்கும். அப்ப அந்த இடம் வந்து உப்பு தண்ணி இருக்காது. ஆப்வியஸா அங்க உப்பு தண்ணி இருக்காது. கடல் பகுதியில ஆற்று தண்ணியும் கடல் தண்ணியும் ஒன்னா சேரும் இடம், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சோ அந்த ரெண்டுமே ஒன்னா சேரும் இடம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பொங்கு முகம், கழிமுகம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு வித்தியாசப்படுத்தி இருந்திருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, இப்ப டெல்டா பாருங்க. டெல்டா நான் சொல்றேன். இப்ப டெல்டா அப்படிங்கிறப்போ இதை நான் அழிச்சிட்டுமா?
நான் வரையவே நீங்களும் வரைஞ்சுக்கோங்க. டெல்டாக்கு வந்துட்டு மோஸ்ட்லி டெல்டா பகுதிகள் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸ்ட் கோஸ்டல் பகுதிகளில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து பே ஆஃப் பெங்கால்ல தான் கடல்ல கலக்கக்கூடிய நதிகள்னாலதான் டெல்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நீங்க கேட்கலாம், அப்ப எஸ்சுரி இதெல்லாமே ஜாஸ்தி எங்க இருக்கு, பேக் வாட்டர்ஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா அரபிக்கடல்ல போய் கலக்கக்கூடிய நதிகள்னால உருவாகுது. இப்ப இது வந்து அதேதான் இந்தியா. இப்ப காவிரி வருது, நம்ம காவிரியே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இது திருச்சின்னு எடுத்துக்கோங்க, திருச்சின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது திருச்சி. ஓகேவா? திருச்சி தாண்டி போகிறப்ப அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதாவது அது வந்து என்ன ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த கிளைகளா பல கிளைகளா பிரியும். அப்படி பல கிளைகளாக பிரியுது இல்லையா அந்த காவிரி ஆறு, அதனாலதான் அது டெல்டான்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் பண்ணும். கடலுக்கு போய் சேரக்கூடிய அந்த முன்பகுதிகள்ல நிலப்பகுதிகள்ல டெல்டா ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். ஆனா அதுவே கேரளால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போய் கடல்ல போய் சேரக்கூடிய அந்த ஆறுகள் வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கடல் தண்ணி உள்ள இன்ட்ரூஷன் ஆகும். அப்படி இன்ட்ரூஷன் ஆகுறப்போ இங்க நிறைய எஸ்சுரிஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. எஸ்சுரிஸ்னா என்ன சொன்னேன், இப்பதான் நான் சொன்னேன், பொங்கு முகம். சரிங்களா? அப்புறம் கிரீக்ஸ் உருவாகுதுன்னு சொல்றாங்க. எஸ்சுரிஸும் கிரீக்ஸும் இங்க உருவாகும், அரபிக்கடல்ல உருவாகும். அதாவது அரபிக்கடல்னு சொல்லக்கூடிய வெஸ்ட் கோஸ்டல் பிளெயின்ஸ், புரியுதா, மேற்கு கடற்கரை சமவெளிகள்ல உருவாகக்கூடும். அது கிழக்கு கடற்கரை பகுதிகளில் நீங்க மோஸ்ட்லி காவிரி எடுத்துக்கலாம், கிருஷ்ணா எடுத்துக்கலாம், கோதாவரி எடுத்துக்கலாம், கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா அதனுடைய பகுதிகள். ஸோ கங்கா பிரம்மபுத்திராலாம் பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்டாவும் உருவாகும், மேங்க்ரூவ் காடுகளும் உருவாகும். அப்படி கேட்கிறப்போ காவிரியில எங்கேயுமே மேங்க்ரூவ் உருவாக்கலையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்கேயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேங்க்ரூவ் காடுகள் இருக்கு. நம்ம பார்ப்போம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ இதெல்லாமே இதுக்கான விஷயங்கள் எழுதிட்டீங்களா? ஸோ பகுதிகள் அப்படின்னு பாக்குறப்ப டெல்டா பகுதிகள்ல கிருஷ்ணா டெல்டா பகுதிகள், காவிரி டெல்டா பகுதிகள், கோதாவரி டெல்டா, கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் எழுதிக்கோங்க. முக்கியமா நம்ம வந்து கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள்ல நிறைய மேங்க்ரூவ் காடுகள், சதுப்பு நில காடுகள் இருக்குன்னு எழுதிக்கோங்க. சதுப்பு நில காடுகள், மேங்க்ரூவ் காடுகள் இருக்கு, மேங்க்ரூவ் காடுகள் இருக்கு. புரியுதாப்பா? மேங்க்ரூவ் காடுகள் இருக்கின்றன அப்படிங்கறதையும் எழுதிக்கோங்க. ஸோ இது எல்லாமே டைடல் ஃபாரஸ்டுக்கு கீழே வருது. ஓத அலை, அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ் புக்ல இருக்கும். சரி, எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு மேங்க்ரூவ் காடுகளுடைய முக்கியத்துவம் என்ன, நம்ம தமிழ்நாட்டுல மேங்க்ரூவ் காடுகள் இருக்கின்றனவா? எஸ், இருக்கா? மேங்க்ரூவ் காடுகளின் முக்கியத்துவம் என்ன? தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேங்க்ரூவ். ஓகே ஓகே, தெரியுதா? ஓகே, நான் சொன்ன விஷயம் தான் ஓதா அலை காடுகள். இக்காடுகள் டெல்டா, பொங்கு முகங்கள் மற்றும் களிமுகங்கள் பகுதிகளில் காணப்படுகின்றன. இவை ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிக பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா
நதிகளின் டெல்டா பகுதிகளும் இவ்வகை ஓதக்காடுகள் காணப்படுகின்றன. இவை மேங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. தெரியுதா? மேங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்தது என்னது? கடற்கரையோர காடுகள். தெரியுதாப்பா? கடற்கரையோர காடுகள் இங்கிலீஷ்ல கோஸ்டல் ஃபாரஸ்ட். கோஸ்டல் ஃபாரஸ்ட். ஓகேவா? கோஸ்டல் ஃபாரஸ்ட். ஓகேவா? ஓகே, இவை கடற்கரை காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அதாவது லிட்டோரல் ஃபாரஸ்ட். லிட்டோரல் ஃபாரஸ்ட் எழுதிக்கோங்க என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சவுக்கு, சவுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கெசரினா. சவுக்கு அப்படிங்கிறது கெசரினா. பனை உங்களுக்கு தெரியும், பாம். பாம் ஃபாரஸ்ட். ஓகேவா? பாம் ஃபாரஸ்ட். தென்னை, கோகனட் ஆகியவை முதன்மையானதாகும். இவை இந்தியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு இரு கடற்கரை பகுதிகளிலும் கரைப்பகுதிகளிலும் காணப்படுகின்றன. குறிப்பாக கேரளா மற்றும் கோவா பகுதிகளில் இவ்வகை காடுகள் அதிகமாக உள்ளன. கேட்கலாம். சோ அப்ப வந்து லிட்டரல் ஃபாரஸ்ட்லாம் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா கேரளா மற்றும் கோவா. கேரளால அதிகமா கோகனட் இருக்கா? கோவாலையும் கோகனட் அதிகமா இருக்கு. அப்புறம் கெசரினா, சவுக்கு மற்றும் பாம், பனை மரங்கள் அதிகமாக காணப்படுகின்றன. ஓகேடா? அடுத்தது நதி வனப்பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்துட்டு ரிவரைன் ஃபாரஸ்ட். ரிவரைன் ஃபாரஸ்ட். சரிங்களா? ரிவரைன் ஃபாரஸ்ட். சோ இது எங்க காணப்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா காதர் பகுதிகள். அது முக்கியமா பாருங்க. இக்காடுகள் கங்கை, யமுனை நதி பாயும் பகுதிகளில், குறிப்பாக காதர். காதர் அப்படிங்கிறது என்னதுப்பா? காதர் என்ன? இதான் ஸ்பெல்லிங் இங்கிலீஷ்ல. காதர் அப்படின்ற பகுதி என்ன? காதர்ல என்ன இருக்கும்? காதர்ல வந்துட்டு எல்லாமே புதுசான அலுவியம் சாயில் இருக்கும், வண்டல் மண் இருக்கும், நியூ அலுவியல், அதாவது புதிய வண்டல் மண். சரியா? புதிய வண்டல் மண் அதிகமாக காதர் பகுதிகளில் காணப்படும். நம்ம இது முன்னாடியே பார்த்திருக்கோம். இங்க என்ன அதிகமா காணப்படுகின்றது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பசுமையான புதர் தாவரங்களும் மற்றும் புளிய மரம் இருக்கும்னு சொல்றாங்கப்பா. டேமரின் ட்ரீஸ். டேமரின் ட்ரீஸ். பசுமையான புதர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல டமாரிஸ்க். டமாரிஸ்க். சோ எந்த பகுதிகள்ல இருக்கு அப்படின்னா வடபெரும் சமவெளி. வடபெரும் சமவெளி, கிரேட் பிளெயின்ஸ், நார்த் கிரேட் பிளெயின்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த நார்த் கிரேட் பிளெயின்ஸ்ல இது இருக்கு. இந்த காடுகள் அதிகமாக காணப்படுகின்றன. அப்ப நம்ம காவிரில எல்லாம் இல்லையானா இல்ல, அந்த அளவுக்கு கிடையாது. சோ எங்க இருக்குன்னா நார்த் கிரேட் பிளெயின்ஸ்ல அதிகமா காணப்படுது. அந்த கங்கா, யமுனா அந்த நதிகள் பாயக்கூடிய பகுதிகள்ல, அது முக்கியமா காதர் பகுதிகள்ல. காதர்னா புதிய வண்டல் மண், நியூ அலுவியல் சாயில் இருக்கக்கூடிய பகுதிகள்ல இது இருக்கு. அதிகமான மரம் என்ன மரம்? புளிய மரம் வரும். ஓகே. ஓகே டன். ஓகே. ஓகே, உங்ககிட்ட அப்ளை நான் ஏதோ கேட்டிருந்தேன் இல்லையா, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்ன சொல்லியிருந்தேன்?
importance of mangrove forest. எஸ், என்னப்பா இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்களா? மேங்க்ரூவ் காடுகளின் முக்கியத்துவம் என்ன பண்ணுது? புரியலைங்க. இல்ல, எனக்கு உங்க வாய்ஸ் தெளிவாவே கேட்கல. ஹெட்செட் போட்டிருந்தீங்கன்னா அவுத்துட்டு பேசுங்க. ம், சரிங்க. எப்படிப்பா? ஆ ஓகே 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 ஓகே. ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்ப பெரிய சுனாமி மாதிரி ஆழி அலைகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது வந்து கடற்கரை பகுதிகள்ல இந்த காடுகள் இருக்கும் பட்சத்தில், இப்ப இது இந்தியாவுடைய கடற்கரை பகுதிகள் இந்த அங்கங்க இருக்கும் பட்சத்தில், ஒருவேளை இங்க வந்து பெரிய அலைகள் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா, அத தடுக்கும் மெயினா. ஏன்னா நெறைய வேர் வந்து கீழ ஊன்றி இருக்கு இல்லையா? தண்ணிக்கு கீழ மண் இருக்கு. மண்ணுல நல்லா ஊன்றி இருக்கு இல்லையா? ஸோ அப்ப அந்த மரம் வந்து என்ன பண்ணும்? தடுத்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்க செடிகள், மரங்கள் வந்துட்டு பெரிய ஆழி அலைங்கள வந்துட்டு அதாவது ஃபுல்லா தடுக்காது. ஓரளவுக்கு அதனுடைய வேகத்த கம்மி பண்ணும் இல்லையா? அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு புயலையும் வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும்னு சொல்றாங்க. அதனுடைய தாக்கத்தையும் வந்துட்டு அந்த முக்கியமா அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்கி இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த தாக்கத்த வந்துட்டு குறைத்து குடுக்கும் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ அது வந்துட்டு இத பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் மேங்க்ரூவ் காடுகள் இருக்கின்றன? தமிழ்நாட்டுல எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மேங்க்ரூவ் காடுகள் இருக்கின்றன? பிச்சாவரம் எழுதிக்கோங்க. பிச்சாவரம், கடலூர் மாவட்டம். பிச்சாவரம். அடுத்தது முத்துப்பேட். முத்துப்பேட், முத்துப்பேட்டை தமிழ்ல சொல்லணும்னா முத்துப்பேட்டை, முத்துப்பேட். ராம்நாட், ராம்நாட் மேங்க்ரூவ் காடுகள். புன்னக்காயல். இந்த புன்னக்காயல் அப்படிங்கிறது வந்துட்டு கேள்விகள்ல வரக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது தாமிரபரணி ஆற்று. இப்ப இந்த பிச்சாவரம் எந்த ஆறு அப்படின்னு கேட்டா அது காவிரி. புரியுதா? காவிரியுடைய கிளையாறுகள்னாலதான் அது உருவாகுது. காவிரியுடைய கிளையாறுகள். நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் இல்லையா? ஆற்று தண்ணியும் கடல் தண்ணியும் கலக்கணும். புரியுதா? அப்ப அதான் வந்துட்டு மேங்க்ரூவ் காடுகள் உருவாக்கும். இது வந்து தாமிர பரணி திருநெல்வேலியிலிருந்து வருது இல்லையா முக்கிய சோர்ஸ். ஸோ அந்த 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 பர்டிகுலர் நதி வந்து கடல்ல கலக்கிற இடம் வந்துட்டு புன்னக்காயல்ல வந்துட்டு மேங்க்ரூவ் காடுகள் இருக்குன்றாங்க. அடுத்தது சத்திரம். சத்திரம், சத்திரம், சத்திரம். கரெக்டா இது எங்க இருக்குன்னா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல. கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா. மன்னார் வளைகுடா பகுதிகளில் அமைந்துள்ளது. இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும். தமிழ்நாடு இந்தியாவில எத்தனாவது பொசிஷன் மேங்க்ரூவ் காடுகள் இருக்கக்கூடிய அந்த சதவீதத்துல தமிழ்நாட்டின் இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7வது இடம். 7வது பிளேஸ் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குது. அதாவது மேங்க்ரூவ் காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு? ஃபர்ஸ்ட் யாருக்கு? வெஸ்ட் பெங்காலுக்கு. மேற்கு வங்காளம்.
கண்டிப்பா அங்க என்ன இருக்காங்க? மேற்கு வங்காளத்துல யார் இருக்காங்க? சுந்தரவனக்காடுகள் இருக்காங்க. சுந்தர்பன்ஸ் இருக்கு. சுந்தர்பன்ஸ் இருக்கு. அந்த சுந்தர்பன்ஸ் எதனால உருவாகுது? கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா டெல்டாவினால் உருவாகின்றன சுந்தர்பன்ஸ். வெஸ்ட் பெங்கால் அடுத்தது செகண்ட் வந்து குஜராத் பா. செகண்ட் பிளேஸ் வந்து குஜராத்துக்கு. ஓகேவா? தேர்ட் பிளேஸ் யாருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் அண்ட் நிக்கோபார். அந்தமான் அண்ட் நிக்கோபார் தீவுகளுக்கு. ஃபோர்த் வந்துட்டு ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல வந்து ரெண்டு முக்கியமான நதிகள் வந்துட்டு கடல்ல கலக்குது. ஒண்ணு வந்து கோதாவரி, இன்னொன்னு வந்து என்னப்பா? கிருஷ்ணா. அப்ப கண்டிப்பா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஐந்தாவது வந்துட்டு ஒடிசா. ஒடிசா. ஆறாவது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா. ஏழாவது தான் நம்ம தமிழ்நாடு. அதே வரிசையில வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எட்டாவது வந்து கோவாக்கு. 9 அப்படிங்கறது வந்து கர்நாடகாவுக்கு. 10வது வந்துட்டு கேரளாவுக்கு. 10வது வந்துட்டு கேரளாவுக்கு. ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா. ஓகே. சோ இப்போ இந்த மேங்க்ரோவ் காடுகள் வந்து இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கு. அதாவது நம்ம இந்தியால வந்துட்டு மேங்க்ரோவ் காடுகளும் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஈர நிலங்கள் அப்படின்னு சொல்லலாம், வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுவும் சதுப்பு நிலத்துக்கு கீழே வரக்கூடிய ஒரு கேட்டகரி தான். அதாவது சதுப்பு நிலம் வெட்லாண்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு கேட்டகரி தான். ஸோ அது வந்துட்டு அதுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு. அதுக்குன்னு ஒரு மாநாடு போடுவாங்க வேர்ல்ட் லெவல்ல. ராம்சர் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ் ராம்சர் சைட்ஸ். சரிங்களா? இந்த ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வெட்லாண்ட் ஏரியா. அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் எதுக்கு கொடுக்கணும்? வெட்லாண்ட் ஏரியாவுக்கு எதுக்கு ரெகக்னேஷன் கொடுக்கணும்? ஏன் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கு. இப்போ ரீசெண்டா வந்துட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதுக்காக ஸ்டெப்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. என்ன காரணம்? எஸ், தெரியலையா? சரி, நோட் பண்ணிக்கோங்க. ராம்சர் சைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ராம்சர். ஸோ அங்க ஆரம்பிக்கப்பட்டது எப்பத்துல இருந்துன்னா 1971 இருந்து இதனுடைய ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு மாநாடுப்பா. எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஈர நில பகுதிகளை வந்து பேணி பார்க்கணும்,
எதுக்காக? இப்ப அதுதான் உங்ககிட்ட கேள்வியா நான் கேட்டேன். எதுக்காக அப்படின்னா, ஏன்னா ஈரநில பகுதிகள்ல நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். நிறைய அதுல சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிறைய பேர்ட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காகவே வரும். ஏரிகள்ல. அதே சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப மேங்க்ரோவ் காடுகள்ல நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் பறவைகள் வந்துட்டு எங்கெங்கேயோ இருந்து, அதாவது இப்ப வந்து அமெரிக்கன் இன இனத்தைச் சேர்ந்த ஒரு ஒரு விதமான ஒரு பறவை வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். அது வந்து இங்க இருக்காது. நம்மளுடைய நேச்சரே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பீஷீஸே கிடையாது, இனமே கிடையாது. ஆனா அது வேற எங்க இருந்தோ வந்து இங்க வந்துட்டு ப்ரீடிங்காக அது வரும். புரியுதாப்பா? இப்ப வேடந்தாங்கல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பகுதிகள்ல. சோ அப்ப அத வந்து நம்ம வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன குடுக்குது? அப்ப அங்க இருக்கக்கூடிய மீன்களோ, அது வந்து அதுக்கு உணவாக இருக்கின்றன இல்லையா? சோ அப்ப அத வந்து பேணி காக்கணும். குரோக்கடைல்ஸ் இருக்கும், அலிகேட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகளையோ, இல்ல வேற ஏதாவது உயிரினங்களையோ சாப்பிட்டு அது வந்து என்ன பண்ணும்? அது வாழும். சோ அப்ப இத வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய வனவிலங்குகளை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்? ப்ரொடெக்ட் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம், அழியாம பாத்துக்கலாம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ இப்ப வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 2024 அன்டில் இப்ப வந்து பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா 2500 ராம்சர் வெட்லாண்ட் ஏரியா வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அந்த சதுப்பு நில பகுதிகள் வந்துட்டு இருக்கு. சதுப்பு நிலம்னு சொல்ல முடியாது. சதுப்பு அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா வெட் தான். ஓகேவா? பகுதிகள் அரௌண்ட் வேர்ல்ட் லெவல்ல இருக்கு அப்படின்றத கணக்கு பண்ணியிருந்திருக்காங்க. இது கூட வந்து யுனெஸ்கோவும் கைகோர்க்குது இதை பேணி காக்கிறதுக்காக. யுனெஸ்கோவுடைய தலைநகரம் எங்க இருக்கு? பாரிஸ். யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுஎனுடைய ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன். யுஎன் ஐநாவை சார்ந்த ஒரு ஒரு சிறப்பு மிக்க ஒரு நிறுவனமாகும். சரியா? இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டோட்டலா எவ்வளவு ராம்சர் தலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஜஸ்ட் மொமெண்ட், 16பா. 16. சோ அப்ப நம்ம இந்த பார்த்த பிச்சாவரம் எல்லாம் இது கீழே வருது. பிச்சாவரம் எல்லாம் இந்த பர்டிகுலர் ஏரியா கீழே வருகின்றன. இப்ப ரீசெண்டா இப்ப ஃபிளட் ஆச்சு இல்லையா சென்னையில? ஃபிளட் ஆச்சு இல்லையா? அதுக்கு அப்புறத்துல இருந்து இந்த ஏரியாவுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா சென்னையில எங்கப்பா அதிகமா வந்துட்டு தண்ணி தேங்கி ரொம்ப இருந்த மாதிரி நியூஸ்ல நம்ம பார்த்தோம். சொல்லுங்க. ரீசன் 2023ல டிசம்பர்ல ஃபிளட் வந்துச்சுல, எங்க வீடு கட்டிருந்தாங்க? எங்க பாத்தீங்க? லேக்ஸ். ஓகேப்பா. பள்ளிக்கரணை. பள்ளிக்கரணை இல்லையா? அது வந்து ஒரு வெட்லாண்ட் ஏரியாப்பா. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? அங்க போய் வீடு கட்டிட்டாங்க. அது ஆக்சுவலி வந்துட்டு ஒரு சதுப்பு நில பகுதி. ஆனா அங்க வீடு கட்டக்கூடாது. கட்ட என்ன ஆகும்? வீடும் உள்ள போகும். சரியான அளவுக்கு நம்ம வந்துட்டு அதுக்குண்டான கான்கிரீட் லெவல் நம்ம கொடுக்கல. இன்னொரு விஷயம் வந்து இன்னொருத்தவங்களோட இடத்தை நம்ம வந்து அபகரிச்சிட்டோம். யாருடைய இடம்? பறவைகள், குரோக்கடைல்ஸ் வாழ்ந்த இடம். அதெல்லாம் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா முதலையும் இருக்கும் இல்லையா? அலிகேட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அப்ப அதனோட இடத்தை நம்ம வந்து ஆக்கிரமிச்சு அதுல போய் நம்ம என்ன பண்ணிட்டோம்? வீட்டு கட்டிட்டோம் இல்லையா? சென்னை அர்பன் டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுச்சு? அதுக்குண்டானது வந்துட்டு ப்ரொபோசல் கொடுத்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாளா மழை இல்ல, அங்க வந்து தண்ணி தேங்கல அப்படிங்கிறப்போ ஓகே இன்னும் இப்படிதான் இருக்கும் போல அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பட் இட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொஞ்சம் விழிப்புணர்ச்சி என்ன பண்ணிட்டாங்க? எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வெட்லாண்ட் ஏரியா இருக்கோ அதை நம்ம வந்து கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணி பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. இட் ஹவ் ஜாயின்ட் இட். ஸோ மொத்தம் எத்தனை இருக்கு? 16 வெட்லாண்ட் ஏரியா இருக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ப்பா. அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்து வித் கரண்ட் அஃபேரோட நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல இன்னும் நிறைய டேட்டாஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்தியா லெவல்ல எத்தனை வெட்லாண்ட் ஏரியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 80. டோட்டல் கவுண்ட் வந்துட்டு வெட்லாண்ட் ஏரியா எவ்வளவு இருக்குன்னா 80.
யார்கிட்ட தெரியுமா அது ஜாஸ்தியா இருக்கு? நம்ம தமிழ்நாட்டுல தான். நம்ம தமிழ்நாட்டுல தான் அதிகமான வெட்லாண்ட் பகுதிகள் இருக்கின்றன. வெட்லாண்ட்னா ஒண்ணும் இல்லப்பா, சதுப்பு நில பகுதிகள் அதிகமாக காணப்படுகின்றன 16. அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய பகுதி யாருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு 10. அவங்களுக்கு வந்து 10. ஓகே, புரிஞ்சா? சோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது நம்ம ஃபாரஸ்ட் பார்த்துட்டு இருக்கறனால கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்காக என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்ன பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க, என்னென்ன ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபாரஸ்ட் ரிலேட்டடான ஆக்ட் அண்ட் பாலிசி, ஸோ காடு வனக்காடுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ 1980 ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்கப்பா. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராங்க. தமிழ்ல இது வந்துட்டு வன பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை சட்டம். வன பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை சட்டம். சோ இந்த ஆக்ட் மூலியமா ஒரு பாலிசி கொண்டு வராங்க, சரிங்களா? ஃபாரஸ்ட் பாலிசி, ஃபாரஸ்ட் பாலிசி இல்லைன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசி. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசி. ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசி அதாவது வன பாதுகாப்பு கொள்கை எப்ப கொண்டு வரப்படுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலி இது முன்னாடியே வந்துருச்சு, 1952 வந்துருச்சு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்திலேயே வந்துட்டு 1894 கொண்டு வந்தாங்க. இது வந்து கொள்கைப்பா, சரியா? பாலிசிங்கிறது கொள்கை. ஆனா ஒரு எப்படி சொல்லலாம், கன்சர்வ் பண்ணும், இதுக்கான ஒரு மேலாண்மை பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்தது 1980s தான் கொண்டு வந்திருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே ஃபாரஸ்ட் கன்சர்வ் பண்றதுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. 1984 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1952 கொண்டு வராங்க. அண்ட் இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் பாலிசி அக்கார்டிங் டு இந்த நம்ம ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்த மேலாண்மை சட்டத்தின் கீழ் வந்துட்டு திருப்பி மாடிஃபை பண்ணிருக்காங்க, திருத்தம் பண்ணிருக்காங்க. இது திருத்தப்பட்டது, இது திருத்தப்பட்ட ஆண்டு வந்து 1988. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 3 தடவை இதை வந்து மாத்தி மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் 1894, அப்புறம் 1952, இது வந்து தேர்ட் 1988. திஸ் இஸ் அக்கார்டிங் டு இந்த பர்டிகுலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? புரியுதுங்களா? சரி, இப்ப இங்க என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதனுடைய எய்ம், இதனுடைய அப்ஜெக்டிவ், இதனுடைய தொலைநோக்கு பார்வை என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்புல இப்ப வந்து 2.42% லேண்ட் வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய லேண்ட்ல நம்ம இந்தியா கிட்ட வந்துட்டு 2.42% இருக்கு இல்லையா? இது நம்ம வந்து 100% எடுக்கும் பட்சத்தில் 33%, இதுல 33% வந்துட்டு கண்டிப்பா இந்தியால ஃபாரஸ்ட கொண்டு வந்துடணும். இதுதான் இதனுடைய எய்ம், இந்த பாலிசியுடைய எய்ம். ஃபாரஸ்ட் கவர் கொண்டு வரணும், வனக்காடுகளா மாத்தணும். அப்ப அழிந்திருக்கக்கூடிய காடுகளை திருப்பி என்ன பண்ணணும், அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அதாவது காடுகளை வந்துட்டு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் என்விரான்மெண்டல் எக்காலஜிக்கல் பேலன்ஸை கொண்டு வரணும், சுற்றுச்சூழலுக்கும் அதே மாதிரி பொருளாதார அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வர அளவுக்கு காடுகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ்டா ஒரு சீர்நிலைக்கு கொண்டு வரணும். அடுத்தது இதனால என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான ஸ்பீஷிஸ் வந்துட்டு அழியாம அது வந்து என்ன ஆகும், அந்த காடுகள்ல பத்திரமா வந்து அது என்னவா ஐ மீன் பத்திரமா வாழும். புரியுதுங்களா? இதனால நம்மளுடைய ஹெரிட்டேஜ் வந்துட்டு டெவலப் ஆகும், நம்மளுடைய பாரம்பரியமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு பாதுகாக்கப்படும். பாரம்பரியம் அப்படின்னு சொல்றப்ப ட்ரைபிள் பழங்குடியின மக்கள் அந்த காடுகளை நம்பிதான் வாழ்வாங்க. அப்ப அந்த காடுகள் அழிக்காத பட்சத்தில், அந்த காடுகள் அதிகரிக்கும் பொழுது
அந்த காடுகள்ல இருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் அதனுடைய எக்கலாஜிக்கல் ஐ மீன் எக்கனாமி இம்பார்ட்டன்ஸா இருந்தாலும் சரி, அதனுடைய சோர்சஸா இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு முக்கியமா பழங்குடியின மக்களுக்கு வந்துட்டு அது உதவியாக இருக்கும். காடுகள் அதிகரிப்பதால வேற என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, சாயில் எரோஷன் நடக்காது. அதாவது மண் அரிப்பை தடுக்கும். மண் அரிப்பை தடுக்கும். அப்புறம் டெசார்ட்டா மாறுறதை தடுக்கும். பாலைவனமா மாறுறதை தடுக்கும். காடுகள் அதிகரிப்பதால் பாலைவனம் ஆகுதல் தடுக்கும். மழைப்பொழிவு இன்க்ரீஸ் ஆகும். ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆகும். ரெயின்ஃபால் வந்து அதிகரிக்கும். ஸோ இதனால வந்துட்டு நிறைய இப்ப காடுகளை நம்பி வாழக்கூடிய நான் முன்னாடியே சொன்னேன் ட்ரைபல் பீப்புள் பழங்குடியின மக்கள், அது மட்டும் இல்ல வைல்ட் அனிமல்ஸ் வன விலங்குகளும் வந்துட்டு நல்ல ஒரு ஒரு ஃபுட்டு வந்து அதுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுக்குண்டான சோர்ஸ் ஆஃப் ஃபுட் வந்துட்டு அந்த காடுகள்ல இருந்து கிடைக்கும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும். மக்கள் மத்தியில வந்துட்டு காடுகள் அழிக்காதீங்க, அவேர்னஸ் கொடுக்கணும். காடுகளை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ட்ரீ சாம்பிளிங்ஸை வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் கிடைக்குதோ, அதாவது புறம்போக்கு நிலங்களா கன்சிடர் பண்ணப்படுது இல்லையா, கவர்மெண்ட் நிலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் மரம் வைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்குண்டான அவேர்னஸ் கொடுக்கணும். இது வந்து இப்ப பரவலா வந்துட்டு ஒரு கடந்த ஒரு 10-20 ஆண்டுகள்ல வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு நல்லா சிறப்பா வந்துட்டு இதுக்குண்டான பணிகளை வந்துட்டு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இப்போ அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காடுகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் எது, பகுதி எது அப்படின்னு பாக்குறப்போ, சோ தமிழ்நாட்டுடைய காடு அதாவது ஃபாரஸ்ட் லேண்ட் எவ்வளவு அப்படின்னு பாக்குறப்போ, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வனக்கொள்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கவரேஜ் எவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டோட, அது கூட கம்பேர் பண்றப்ப 33% நம்ம கிட்ட இருக்கானா கிடையாது, அதை விட கம்மியா தான் இருக்கு. 20 எழுதுறேன் 20.21% இப்ப ரைட் நவ் இருக்கு. இந்த டேட்டா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? இது வந்து அப்பப்போ வருஷம் அப்டேட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்ல அதனுடைய பர்டிகுலர் ஃபாரஸ்ட் சைட்ஸ்ல வந்துட்டு அப்டேட் பண்ணுவாங்க. யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரீசெண்டா இருக்கிறதா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ எது வந்து அதிகமான வனக்காடுகள் நிறைந்த ஒரு மாவட்டமா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா தர்மபுரி. எஸ் கேக்குதாப்பா? தர்மபுரி. அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய மாவட்டம் வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். அதற்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்துட்டு ஈரோடு. ஈரோடு. 4வது இடம் வேலூர். வேலூர் நீங்க நிறைய வெப்பமா இருக்கக்கூடிய பகுதின்னு நினைப்பீங்க, அங்க ஆனா காடு அதிகமா இருக்கு. நோட் இட் டவுன். அதனால வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் இருக்கிறப்போ எப்படி வேலூர் வரும், அங்கதான் வெயில் ஜாஸ்தி அடிக்குது மேம் சொல்லியிருக்காங்க. அதிகமா வந்து ட்ரீஸ் இருந்துச்சுன்னா மழைப்பொழிவு இருக்கும், அங்க எப்படி வெப்பம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதிடாதீங்க. வேலூர். ஏன்னா வேலூர்ல வந்து நம்மளுக்கு கிழக்கு குன்றுகள் இருக்கு, அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்துட்டு நீலகிரி. நீலகிரி கடைசியில இருக்கு. நீலகிரி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா காடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா அங்க மலைகள் அதிகமா இருக்கு. காடுகள் வந்துட்டு எங்க அதிகமா இருக்கு? தர்மபுரியில இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்தியா லெவல்ல சொல்லுவோம். இந்தியா லெவல்ல 33% அட்டன் பண்ணிட்டோம்னா இல்ல, 21.71% வந்துட்டு காடுகள் இருக்குப்பா. இந்தியாவுடைய டோட்டல் லேண்ட் மாஸ்ல இது 33 மாத்தணும் அப்படிங்கறதான் டார்கெட். யாருக்கு அதிகமான காடுகள் இருக்கு எந்த மாநிலத்துக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மத்திய பிரதேஷ் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தபடியா அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ். அதுக்கு அடுத்தபடியா சத்தீஸ்கர். கீழே எழுதுறேன் சத்தீஸ்கர். அதற்கு அடுத்தபடியா ஒடிசா அண்ட் மகாராஷ்டிரா. கீழே எழுதிருக்கேன் மகாராஷ்டிரா.
மகாராஷ்டிரா. இப்போ வந்துட்டு 2021 அதனுடைய இந்த கார்டு சென்சஸ் படி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லப்படுது. எவ்வளவுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 24.62 எழுதிக்கோங்க. 24 is recent update, 62% as per 2021. Okay then. ஸோ நம்ம இது வந்து கடைசியா வந்து என்விரான்மெண்ட் பார்ப்போம். அதுலயும் நம்ம கொஞ்சம் கண்டென்ட் நம்ம பார்ப்போம். ஸோ சின்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் டைப்ஸ் பார்த்தனால ஃபாரஸ்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சட்டங்கள் அதெல்லாமே நான் உங்களுக்கு இங்கே சொல்லிட்டேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலிசி அதெல்லாமே இங்கே சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் சொல்லுங்க. ஓகே, என்னென்ன ஃபாரஸ்ட் டைப்ஸ்னு சொல்லுங்க பாப்போம். என்னென்ன ஃபாரஸ்ட் டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். Tropical evergreen forest. ஓகே, Tropical monsoon. ஓகே, Tropical dry forest. Semi and desert vegetation. ஓகே, Mountain forest by eastern Himalaya, western Himalaya. Sky forest. Coastal forest. அப்புறம் ரிவரைன் ஃபாரஸ்ட். ரிவரைன் ஃபாரஸ்ட் இல்லைங்களா, நதி கரையோர காடுகள் இல்லையா. ஓகே, ஆற்றங்கரை காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அயனமண்டல பசுமை மாற காடுகள், அயனமண்டல இலையுதிர் காடுகள், அடுத்தது வந்து அயனமண்டல வறண்ட காடுகள், அடுத்தபடியா பார்த்தது என்ன அப்படின்னா மலைக்காடுகள். மலைக்காடுகள்ல கிழக்கு இமயமலை காடுகள், மேற்கு இமயமலை காடுகள், அடுத்தது வந்துட்டு ஆல்பைன் காடுகள். ஆல்பைன் காடுகள் வந்துட்டு பொதுவா வந்துட்டு எங்க காணப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதிகளில், அதாவது கிழக்கு மலை பகுதிகளில் காணப்படுகின்றன. அப்புறம் ஓதாலை காடுகள் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டைடல் ஃபாரஸ்ட். அப்புறம் கடற்கரையோர காடுகள், இது லிட்ரோரல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரோரல் ஃபாரஸ்ட். ஸோ இது வந்து என்னது கடற்கரை காடுகள் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நதி வனப்பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். சரிங்களா, நதி வனப்பகுதி அல்லது ஆற்றங்கரை காடுகள். ஓகே டன். ஸோ இது வந்து ரிவரைன் ஃபாரஸ்ட். ஓகேவா. அண்ட் நம்ம வந்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் எப்ப வந்து தேசிய வன கொள்கை சரிங்களா எப்ப கொண்டு வரப்பட்டதுன்னா 1894 ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலத்துல கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்தபடியா அது எப்போ திருப்பி மாடிஃபை பண்ணாங்க, திருத்தம் பண்ணது 1952 ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் வந்துட்டு ஃபாரஸ்ட் நம்ம வந்து மேலாண்மை சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஃபாரஸ்ட்காக ஒரு மேலாண்மை சட்டம் கொண்டு வந்திருக்கோம். அதை மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். எப்ப கொண்டு வந்தோம்ப்பா? ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருக்கு? கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்ப வந்திருக்குது? 1980. ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் வந்து நம்ம வந்துட்டு பாலிசியை வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், திருப்பியும் மாடிஃபை பண்ணிருக்கோம் 1988ல. அதனுடைய எய்ம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு 33% வந்துட்டு ஃபாரஸ்ட் வரணும். இப்போ அட் ப்ரெசென்ட் எவ்வளவு இருக்கு? 24%. கிட்டத்தட்ட 25% வந்துட்டு ஃபாரஸ்ட் இருக்கு. அது 33 வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குப்பா? தமிழ்நாட்டுல
20.21 இல்லையா? தமிழ்நாட்டுல அதிகமா வனக்காடுகள் காணப்படுவது தர்மபுரி, அடுத்தபடியா கோயம்புத்தூர், ஈரோடு, வெள்ளூர், நீலகிரி, நீலகிரிக்கு அப்புறமா திண்டுக்கல், நீலகிரிக்கு அப்புறமா திண்டுக்கல், அதையும் எழுதிக்கோங்க. 6வது பிளேஸ் வந்துட்டு திண்டுக்கல். ஓகே, புரிஞ்சுச்சுங்களா? ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம இதை பார்த்தாச்சு. நம்ம நாளைக்கு இந்த சென்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்துட்டு வேற டாபிக், ஜியோகிராஃபில அடுத்த டாபிக் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 1 minute.